நீங்க என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லுங்க.
கைஸ், இப்படி தான் கொஞ்சம் நேரம் கேப் கிடைக்கும் போதெல்லாம் தூங்குவேன். இடையில எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ். நான் இதோட 3வது வாட்டி கேமராவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது. ஏதாவது ரெக்கார்ட் ஆகும், ஃபோனில் அலாரம் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டினியூஸாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு இந்த கேமரா ரெக்கார்ட் ஆகும். 20 மினிட்ஸ்க்கு இதில் கேமரா ஆன் பண்ணிட்டு ஃபோனில் அலாரம் வைப்பேன். அலாரம் அடிச்சதுன்னா எந்திரிச்சு பார்ப்பேன். எதுவுமே இல்லைன்னா மறுபடியும் கிளிப் ப்ளே பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இப்போ அலாரம் வைக்க மறந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ தூக்கம், எந்திரிக்க மாதிரி நினச்சி இப்போ அதை எழுப்பி விழுதாட்டிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா டைம் இப்போ கரெக்டாக வந்து 11:20 ஆக போகுது. சொல்லப்போனால் எனக்கு இப்போ வந்து ஒரு நடுஜாமத்தில் ஒரு 3 மணி 4 மணிக்கு எழுப்பிவிட்டால் எந்த ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த், ஐ மீன் மே மந்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்க வரத்துக்குள்ளே நான் ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணி தான் ஆகணும். என் உடம்புக்குள்ளார வந்து அது பூர மாட்டேங்குது. ஆனால் என் உடம்புக்குள்ளார பூர முடியலங்கிற அந்த ஒரு கோபத்தில் என்னை தூங்க விடாமல் பண்ணுது. பிரச்சனை இல்லை, நான் அப்பப்போ ரிலேட்டிவ் வீட்டில் போய் தூங்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம எவ்வளோ நாள் தான் மற்றவங்க வீட்டில் போய் தூங்குறது நல்லா இருக்காது இல்லையா? யார்கிட்டையாவது பேசினா கோவம் அதிகமாக வருது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், என் நிலமையில நீங்கள் இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு சரியான தூக்கமே இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும்? மைண்டு யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஜின்னை ஓட்டக்கூடியவங்க வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன். ஏன்னா ஒரு சில ஸ்பிரிட் வந்து நம்ம போகிற இடத்துல வரும், இல்லை நம்மளை தேடி வரும். ஆனால் இது நம்மளை தேடி வந்ததை விட இந்த இடத்தோட சொந்தக்காரன். அதனால் அவ்வளோ சீக்கிரம் போகாது இந்த இடத்த விட்டு. ஏன்னா ஆல்ரெடி வாழையாக இங்கே தங்கிட்டு இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் போகாதுங்க. அவங்க எப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறாங்களோ அப்போ தான் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வர வழி இல்லை. 11 மணிக்கே இப்படி இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், 12 மணி ஆகும்போது எப்படி இருக்கும்? 1 மணி ஆகும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அந்த ஜெனிஃபரோடைய டாட்டர் இருக்காங்க இல்லையா, அந்த சின்ன குழந்தைங்க பண்ணுற வேலையாக தான் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே சின்ன குழந்தைங்களுக்கு தான் இந்த பாத்திரத்தை உருட்டி விடுறது, பந்துகள் விளையாடுறது, இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் அந்த சின்ன குழந்தைங்களுக்கு தான் இருக்கும். ஜெனிஃபரோட பிள்ளைங்க தானே உள்ளார இருக்கிறது. செல்ல குட்டீஸ், இங்க பாரு, என்னோட பேபி விளையாடுற சேர் ஒன்று இருக்கு.
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? இதுதான் என் குழந்தை விளையாடுற சேர். உனக்கு வேணும்னா இந்த சேரில் கூட நீ உட்காந்து விளையாடு. உனக்கு இந்த சேர் நான் தரேன். ஆனால் நான் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்வீன்னா இந்த சேரில் உட்காரு. இந்த சேரை வேணுன்னா நீ எடுத்துக்கோ. என் பாப்பா ஒன்றும் சொல்லாது. என் பாப்பாவுக்கு நான் வேறு புது சேரை கூட வாங்கி கொடுத்துக்கிறேன். உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கோ அவ்வளோ தூரம் இந்த சேரில் உட்காந்து விளையாடு. அப்புறம் என் பாப்பாட்ட வேற என்ன இருக்கு? இது வந்து என் பாப்பாவுடைய பொம்மை. இது என் பாப்பாவோட பொம்மை. என் பாப்பா வளையல். நீ என்னை எழுப்பி விட்டும்போது இதையும் தானே என் மேலே தூக்கி போட்ட. நீ தூக்கி போட்டனால தான் இது இங்கே வந்திருக்கோம்னா இங்கே வந்திருக்க வாய்ப்பே இல்லை. 2 ஆண் 1 பெண் ஜெனிஃபருடைய குழந்தைங்க. அப்படின்னா ஒரு பொம்பளை பிள்ளையே இருக்கு. குட்டி பாப்பா, இந்த வளையல் உனக்கு தான், எடுத்துக்கோ. இப்போ உனக்கு வந்து விளையாடுற சேர் ஒன்று, பொம்மை ஒன்று, குட்டி வளையல் ஒன்று கொடுத்துருக்கேன். கரெக்டா பாப்பா? இப்போ என்ன நீ பண்ணணும்னா, நான் வந்து ஒரு சில கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு வந்து நீ பதில் சொல்லணும். நீ பதில் கரெக்டாக சொல்லிட்டீன்னா, பொய் சொல்லாமல் உண்மையை சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய விளையாட்டு ஜாமான் இன்னும் என்கிட்ட அதிகமாக இருக்குது. இது எல்லாமே உனக்கு நான் கொடுப்பேன். கைஸ், எனக்கு தெரிஞ்சு இது பேபி ஸ்பிரிட்டாக தான் இருக்கும். ஜெனிஃபரோட குழந்தை இப்போ உள்ளார இருக்கிறது. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஷிஃப்ட்டு மாறி மாறி வேலை செய்கிறாங்கன்னு. இப்போ குழந்தைங்க இருக்காங்க உள்ளார. குட்டிமா, உங்க பேர் என்ன? உனக்கு நானே ஒரு பேர் வைக்கட்டுமா? எப்படி இருந்தாலும் நீ அழகா தான் இருப்ப. அதனால உனக்கு நான் குயின்னே பேர் வைக்கிறேன். லிட்டில் குயின். இந்த வளையல், பொம்மை இதெல்லாம் நீ ஆசைப்படுறத பார்த்தா நீ ஒரு 8 வயசுக்குள்ளார தான் இருக்கணும். மீறி போனால் 10 வயசு, அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. நான் என்ன பண்ணா இங்கேருந்து நீ வெளியே போவ பாப்பா? நீ கேட்குற எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். உனக்கு தேவையான விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணால் இங்கேருந்து நீ வெளியே போவ? உங்களுக்குன்னு சொல்லி வாழ்கிறதுக்கு தனியாக நிறைய காடுகள், மலைகள், குகைகள், கடற்கரை, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள். இந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் வாழலாம். இந்த மாதிரி மனித குலத்துக்கு வந்து இந்த மாதிரி ஆபத்து விளைவிக்கிறது,
அவங்களோட நிம்மதியை கெடுக்கிற மாதிரியான வேலைகள் செய்கிறது, அவங்க தங்கியிருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளார வந்து இப்படி அவங்கள தொந்தரவு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் எதுவும் பண்ணாமல் இங்கேருந்து நீ போகிறான்னு சொன்னீங்கன்னா உனக்கு இதே மாதிரி நிறைய பொம்மைகள் நான் கொடுப்பேன். உனக்கு அந்த பொம்மை பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்கோ, அந்த பொம்மை உனக்கு தான், அந்த சேரும் உனக்கு தான். சத்தம் கேட்குதுங்களா? இன்னையோட நான் இதுங்கள்கிட்ட போராடி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கும். ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும். 10 நாள் கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே போனால் இந்த மாதிரி கோஸ்ட் ஜின்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும். ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருப்பேன், தெம்பாக இருப்பேன். ஏன்னா போதுமான தூக்கங்கள் இருக்கும். இப்போ தூக்கம் இல்லாததுனால அந்த கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்குது. நமக்கு இப்போதைக்கு நம்ம நிம்மதியாக தூங்கினா போதுங்கிற மாதிரி இருக்குது. உனக்கு அந்த சேர் பிடிச்சிருக்கா? முன்னாடி வரியா பாப்பா? உன் முகத்தை பார்க்குறேன். உன் முகத்தை காட்டுவியா? உன் முகத்தை காட்டினீன்னா உனக்கு நான் சாக்லேட்ஸ் வாங்கி தரேன். குயின், முன்னாடி வரீங்களா குயின்? கைஸ், நம்ம எதிர்பார்த்தது சரியாக போயிடுச்சு. அது குழந்தை ஸ்பிரிட்டு தான், விளையாட்டு ஜாமானை தான் அதை டார்கெட் பண்ணுது. பாப்பா முன்னாடி வாமா, உனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ்லாம் வாங்கி தரேன். உனக்கு நான் கொடுத்த பொம்மை பிடிக்கலையா? பொம்மையே விளையாட மாட்டேன்ற, பந்து மட்டும்தான் விளையாடுற. அப்பனா பொம்மையை நான் வச்சுக்கிட்டுமா? பொம்மை உனக்கு வேணாமா? நான் அங்கே வந்து பொம்மையை எடுத்துக்கவா? ஓ, அடம் பிடிக்கிறியா? பொம்மையும் வேணும்னு அடம் பிடிக்கிறியா? உனக்கு எது வேணுமோ நீ எடுத்து விளையாடு. ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கோஸ்ட் டிடெக்டர் ஆப் மூலயமா நான் வந்து இப்போ கம்யூனிகேட் பண்ண போகிறேன். நமக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்பிரிட், இந்த பாப்பாவோடைய அப்பாவோ அம்மாவோ, இந்த பாப்பாவோடைய அம்மாவான ஜெனிஃபர் வந்துட்டானா
சொல்லி முடிஞ்சது. இந்த பாப்பாவை பொறுத்த வரைக்கும் இதோட வழியிலேயே போய் நம்ம வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஆப் நான் ஓப்பன் பண்ண போகிறேன், ஓகேவா? இது மூலிமா நம்ம வந்து ஸ்பிரிட் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி நிறைய இதில் நான் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து இதை ட்ரை பண்ணி தான் 1 year ஆகிடுச்சு. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸை கிளியராக கவனிங்க. இன்கேஸ் நான் கவனிக்கலைனாலும், நான் வந்து எனக்கு தெரியலனா கூட நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வரக்கூடிய வாய்ஸை கிளியராக கவனிங்க. பாப்பா, என் முன்னாடி இந்த ஃபோன் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு எனர்ஜி இருக்குது. இது மூலியமாக நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினச்சின்னா இது மூலியமாக வந்து நீ பேசலாம். இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினச்சிக்கோ. நீ என்கிட்ட என்ன பேசணும் சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை நீ சொல்லலாம். ஸோ இந்த குழந்தை மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் மீதி இருக்கக்கூடிய 4 ஸ்பிரிட் இன்க்ளூடிங் ஜெனிஃபர், நீங்கள் இங்கே இருக்கீங்களான்னு தெரில. இன்கேஸ் நீங்கள் இங்கே இருந்தீங்கனாலும் நீங்களும் கைஸ் இந்த ஆடியோஸை கிளியராக கவனிங்க. நீங்கள் எந்த ஊர்? உங்கள் ஊர் பேர் என்னது? நீங்கள் என்கிட்ட வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம். $150 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எதனால் இறந்து போனீங்க? இப்படி கத்திக்கிட்டே இறந்து போனீங்களா? உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன? என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அந்த காலத்தில் வேலைகள் என்ன மாதிரி இருந்துச்சு? கைஸ் இதில் வர ஆடியோஸை தெளிவாக கவனிங்க. நான் இன்றைக்கி நைட் நிம்மதியாக இங்கே தூங்கணும். அன்றைக்கி எப்படி எனக்கு ஒரு நாள் தூங்க விட்டிங்களோ அதே மாதிரி எனக்கு இன்றைக்கும் என்னை தூங்க விடுங்க.
உங்களுக்கு தேவை அந்த கல் தானே? நான் அந்த கல்லை எடுத்து கொடுத்தா இங்கேருந்து போயிடுவீங்களா? நான் உங்ககிட்ட எதுவுமே கேள்வி கேட்கல. நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். பாப்பா, உனக்கு அந்த வாக்கர் வேணுமா? அந்த வாக்கரும் வேணும்னா கூட நீ எடுத்துட்டு போ, பிரச்சனை இல்லை. நீ இங்கிருந்து போனீங்கன்னா போதும். ஆனால் நீ மட்டும் போகக்கூடாது, உன்னோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே போகணும். நீ நினைக்கிற மாதிரி அந்த கல்லில் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சாதாரணமான கல் தான். அந்த கல்லை வச்சு நீ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இது இல்லாமல் உனக்கு வேறு ஏதாவது தேவை இருந்தால் சொல்லு. குயின், உங்களுக்கு வேற ஏதாவது தேவை இருக்கா? உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பொருள், உங்களுக்கு பிடிச்ச பொருள், உங்களுக்கு வேண்டிய பொருள் ஏதாவது இந்த வீட்டில் இருக்கா? இந்த வீடு என்னோட தானெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. இது உங்களுக்கான நாளாக நினச்சிக்கோங்க. மொதல் வாட்டி நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். இந்த டிவைஸ் மூலிமா நீங்கள் என்கிட்ட பேசலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குயின், உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லையா? கேட்கறதுக்கு வேற எதுவும் இல்லையா? எனக்கு தேவை நீங்கள் தூங்க விடணும், அவ்வளோதான். நான் தூங்கணும். நீங்கள் தூங்க மட்டும் விடுங்க, எனக்கு அது போதும். குயின், நான் இப்போ தூங்க போகிறேன். கொஞ்ச நேரத்துக்கு நான் தூங்குறேன். தூங்குறேன்னா அவ்வளோதான், உசிரே போயிட மாட்டேங்க எனக்கு. நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ நீ அதை தாராளமாக சொல்லி. ஏன்னா நான் கண் முடிச்சுட்டு இருக்கிறனால நீ அதை ஷையாக ஃபீல் பண்ணுவியோ எனக்கு தோணுது.
தோணுதோ அதை மட்டும் சொல்லு. நான் விளையாடுறதுக்கு அவனுக்கு நான் இதெல்லாம் பண்ணேன். கைஸ், மறக்காமல் அது என்ன பேசுதுங்கிறத கவனிங்க. உங்களுக்காக தான் மெயினாக வச்சுருக்கேன். ஏன்னா என்னால் கவனிக்க முடியல. நீங்கள் ஏதாவது கவனிச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் போடக்கூடிய கமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லையா? எதுவுமே இல்லை சொல்லலை. நான் ஃபோனை ஆஃப் பண்ணிடுறேன். ஜெனிஃபர், நீங்களும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லலாம். நீங்கள் எதுவுமே பேசலைன்னா நான் ஃபோனை ஆஃப் பண்ணி விட்டுருவேன். இங்கே ஒருத்தர் வந்து பேசுங்க, இந்த ஃபோனில் ஒருத்தர் வந்து பேசுங்க. என்னைய மட்டும் தூங்க விடுங்க. விடுங்கன்னு தானே சொன்னேன். பாட்டா பாடுறனே. Many lies about
பாப்பா, இவ்வளோ நேரமாக விளையாண்டுருந்தீல, உன்னை நான் பேச விட்டேன்ல. இப்போ நான் கேட்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் என்ன பண்ணா இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போவ? இதில் பதில் சொல்லணும்னா கூட இதில் சொல்லு, இல்லை வாயில் பேசியே நீ சொல்கிறனா கூட சொல்லு, இல்லை உனக்கு எப்படி பேசணுமோ அப்படி கூட பேசு, பிரச்சனை இல்லை, எனக்கு புரிஞ்சா போதும். உன் மம்மி எங்க தூங்க போயிடுச்சா? ஜெனிபர் ஷிஃப்ட் மாற்றி விட தானே வந்திருக்கா. இப்போ அவன் எப்படி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறான், போய் அவன் தூக்கத்தை கெடுத்து விடணும்னு உன் மம்மி சொல்லிச்சா? எல்லா நாளுமே இந்த ஒரே நாள் மாதிரி இருக்காது பாப்பா, அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. கைஸ், ஜின்சூரா ப்ளே பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீட்டில் நான் ஜின்சூரா இதுக்கு நான் ப்ளே பண்ணவே இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أوحي إلي أنه استمع نفر من الجن فقالوا إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا وأنه تعالى جد ربنا ما اتخذ صاحبة ولا ولدا وأنه كان يقول سفيهنا على الله وأنا ظننا أن لن تقول الإنس والجن على الله كذبا وأنه كان رجال من الإنس يعوذون برجال من الجن فزادوهم رهقا وأنهم ظنوا كما ظننتم أن لن يبعث الله أحدا وأنا لمسنا السماء فوجدناها مليئا شديدا وشهبا وأنا كنا نقعد منها مقاعد للسمع فمن يستمع الآن يجد له شهابا رصدا وأنا لا ندري أشر أريد بمن في الأرض أم أراد بهم ربهم رشدا وأنا منا الصالحون ومنا دون ذلك كنا طرائق قددا وأنا ظننا أن لن نعجز الله في الأرض وأنا ظننا أن لن نعجز الله في الأرض ولن نعجزه هربا وأنا لما سمعنا الهدى آمنا به فمن يؤمن بربه فلا يخاف بخسا ولا رهقا وأنا منا المسلمون ومنا القاسطون فمن أسلم فأولئك تحروا رشدا
وأما القاسطون فكانوا لجهنم وأن لم استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا لنفتنهم فيه ومن يعرض عن ذكر ربه يسلكه عذابا صعدا وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا وأنه لما قام عبد الله يدعوه كادوا يكونون عليه لبدا قل إنما ربي ولا أشرك به أحدا إني لا أملك لكم ضرا ولا رشدا قل إني لن يجيرني من الله أحد ولن أجد من دونه ملتحدا إلا بلاغا من الله ورسالاته ومن يعص الله ورسوله فإن له نار جهنم خالدين فيها أبدا حتى إذا رأوا ما يوعدون فسيعلمون من أضعف ناصرا وأقل عددا قل إن أدري أقريب ما توعدون أم يجعل له ربي أمدا عالم الغيب فلا يظهر على غيبه إلا من ارتضى من رسول فإنه يسلك من بين يديه ومن خلفه ليعلم أن قد أبلغوا رسالات ربهم وأحاط بما لديهم وأحصى كل شيء عددا صدق الله العظيم. போதும் பாட்டு போதும் நிப்பாட்டு இப்ப நிப்பாட்டியா இல்ல சூறாவை மறுபடியும் போட்டுமா கைஸ், நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்க. ஜின்சூரா போட்டது வந்து அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதே ஜின்சூரா வந்து தண்ணியில் ஊதி அதை நான் குளிச்சுட்டு தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இதனால் எந்த ஒரு பாதிப்பும் வராது. என்ன, இதனால் நம்ம பொசஸ் ஆக மாட்டோம். ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஏன்னா இப்போ நான் நல்லா இருக்கேன், என்னால் வந்து ஃபோனில் ப்ளே பண்ண முடியுது, என்னால் வந்து வாயில் கூட சொல்ல முடியும். ஆனால் எவ்வளோ நாளைக்கு உடம்பு டயர்டாச்சுன்னா
உடம்பு முடியாமல் போச்சுன்னா, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா, அப்போ கேட்கவும் முடியாது, வாயால் சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர வைக்கிறோம். அதை வர வைக்கிறதுக்கு தான் இதுங்க முயற்சி பண்ணிகிட்ருக்குதுங்க. இப்போ எப்படி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தூக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, எதுவுமே யோசிக்க முடியல, அந்த பழைய மாதிரி எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அது காரணம் இதுதான். யோசிக்க விடாமல் தடுக்க பார்க்குது. வீட்டில் இருக்கிற மொத்த திங்ஸுமே இங்கே தான் இருக்குது. பாருங்க, வீடு ஃபுல்லாக எப்படி ஆக்கி வச்சிருக்குது பாருங்க. இனிமேல் தானே ஆட்டம் பயங்கரமாக இருக்கும். ஐயோ, என்னால் முடியல. கிச்சனை நாஸ்தி பண்ணி வச்சுருக்கோங்க. பீரோலாம் ஒன்றும் விளையாட்டு பொம்மை இல்லை, அதை ஒன்றும் நோண்டாத. பீரோவில் உனக்கு தேவையான பொருள் இருக்குன்னு அடித்து விடாத. ஏன்னா அது நான் வாங்கின பீரோ, அதிலலாம் உன் பொக்கிஷன்லாம் ஒன்றும் இருக்காது. உன்னால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா முடியாதா? வெளியே போவீங்கன்னா இதில் லைட் ஃப்ளிக்கர் பண்ணி காட்டு. போக மாட்டீங்கன்னா லைட் அப்படியே இருக்கட்டும். போக மாட்டில்ல? ஐயோ, கைஸ் இப்போ லைட் எரிச்சது பார்த்தீங்களா? ஓ, நான் ரூமில் இருக்க லைட்டு கேட்கல பேபி, என் கையில் கேட்டு மீட்டர் வச்சு கேட்டேன்.
ஓ, அப்போ நீ வெளியே போகிறதுக்கு தயாராக தான் இருக்கியா? நமக்கு நம்ம இடம் தான் ராசி. டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு, முடியல. எவ்வளோ நேரம் சமாளிக்கணும்னு தெரியல. ஜெனிஃபர், ஷிஃப்ட்டு மாறிடுச்சா? நீ இருக்கியா இல்லை உன் புருஷன் இருக்கானா? ஏன்னா இந்த பந்து விளையாடுறது, சேர் எடுக்கிறது, பொம்மையை வச்சு விளையாடுறது, இது மாதிரி எதுவுமே நடக்கலையே. அதான் எனக்கு ஒரு டவுட்டு, நீ வந்துட்டியோன்னு. அழகாலே தூண்டில் வைத்தாய் ஓ ஜெனிஃபர் ஜெனிஃபர். நீ தூங்க விடுவியா? போட்டினா 2 பேரும் சரிசமமா இருக்கணும். Oh my God. ஐயோ, இதுங்கிறது வந்து எஸ்கேப் ஆகிட்டாலே லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக இருக்க மாட்டிருக்கு. ஒன்று பண்ணுறீங்களா? ஒரு 3 நாள் கழித்து வரீங்களா? 3 நாளைக்கு என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு 3 நாள் நான் நல்லா தூங்கணும். அதுக்கப்புறம் வாங்க பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன, இந்த வீட்டை நான் காலி பண்ணணும் அவ்வளோதானே? இந்த வீட்டை நான் காலி பண்ணுறேன். ஒரு 3 நாள் மட்டும் என்னை தூங்க விடுங்க போதும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஒரு 3 நாளைக்கு மட்டும் ப்ளீஸ். என்னால் முடியல கைஸ். ஆக்சுவலாக நான் என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம். அந்த 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஃபோக்கஸே வர மாட்டேங்குது. தலைவலி அதிகமாகிட்டே போகுது. ஒவ்வொரு நாளும் தலைவலி அதிகமாகிட்டே போகுது.
அரை மணி நேரத்துக்கு மேலே கண்ணு முழிச்சா கண் எரியுது, தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. இப்போவே வந்து டேஸ்ட் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. மூணு நாள் எதுக்கு டைம் கேட்டிருக்கேன்னா, இந்த 3 நாளில் அந்த இமாம் வரேன்னு இருக்காங்க. ஏன்னா இமாம் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை கைஸ். இன்கேஸ் அவங்க வரலன்னா கூட பரவாயில்ல, 3 நாள் நாம் நிம்மதியாக தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சிட்டோம்னாலே போதும், அதுலேயே ஒரு 50% சக்ஸஸ் ஆன மாதிரி தான். மூணு நாளைக்கு என்னை தூங்க விடுங்க அப்படின்னு சும்மா சொன்னால் மட்டும் பத்தாது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். வாக்குறுதி கொடுத்தா தான் அது போகும், இல்லைனா போகாது. ஜெனிஃபர், உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலுமே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆனால் அது கைமாறா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். ஒரு 3 நாள் என்னை தூங்க விடுங்க நிம்மதியாக, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல். எப்படி அன்றைக்கி எனக்கு ஒரு நாள் தூங்க விடுங்கன்னு நான் கேட்டப்போ நீங்கள் பண்ணீங்க, அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு 3 நாள் இந்த வீட்டுக்குள்ளார நீங்களும் சரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே உள்ளார வரக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு என்னை எந்த வகையிலையும் என்னை தொந்தரவு பண்ணவோ துன்புறுத்தவோ கூடாது. 3 நாளைக்கு அப்புறம்தான் நீங்கள் வரணும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கோரிக்கை எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் உங்களுடைய கோரிக்கை என்னங்கிறது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக தெரியல. அந்த கல் மட்டும்தான் சொன்னீங்க. கண்டிப்பாக அந்த கல் உங்களுக்கு தேவையாக இருக்காது. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து ஒரு பவரான ஸ்டோனும் கிடையாது, ஜஸ்ட் நார்மல் ஸ்டோன் தான் அது. மேபி அதில் எழுதியிருக்கிற வார்த்தை மூலியமாக நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, இல்லை உண்மையிலேயே அந்த ஸ்டோனில் பவர் இருக்கா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரில. கண்டிப்பாக இந்த ஸ்டோனை தாண்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் நீங்கள் இருக்கீங்க, இல்லை இருக்க மாட்டீங்க. உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி, 3 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் நான் உங்களை கூப்பிடுவேன். நான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, அப்போ நீங்களே வந்துடுவீங்க. அந்த டைமில் நீங்கள் எது கேட்குறீங்களோ என்னால் முடிஞ்ச உதவி அந்த டைமில் நான் கண்டிப்பாக செய்வேன். இப்போ நீ தூங்க விடுங்க. இன்னிலேருந்தே அது ஆரம்பிக்கட்டும். இன்னிலேருந்தே 3 நாள் 3 நைட் நான் நிம்மதியாக தூங்கணும். எனக்கு இருக்கிற தலைவலிக்கு நான் பகல்லையும் தூங்குவேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் எல்லாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. நீங்கள் வெளியே போயே ஆகணும். ஜெனிஃபர், இங்கேருந்து வெளியே போயிடுங்க ஒரு 3 நாளைக்கு மட்டும். வெளியே போகிறீங்களா? வெளியே போங்க, வெளியே போங்க. ஜெனிஃபர், நான் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். எனக்கு இப்போதைக்கு தேவை தூக்கம்தான்.
வந்து ஒரு நல்ல ஸ்பிரிட்டே கிடையாது. இதுக்கிட்ட போய் சொல்கிறது தப்பு இல்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் விட்டோன்னா என் உசுரை தூக்கிடுறது. ஏன்னா இது வந்து சுத்தமாக இருக்கும்போது வராது, அசுத்தமாக இருக்க ஒரு நேரத்தில் தான் வந்து நம்மளை போட்டு தள்ளும். அது ஒரு வழி இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எதுக்காகவுமே அலைய வேணாம். உங்களுக்கு தேவையான விஷயத்த நானே, உங்கள் தேவை எதுவோ அதை நான் செஞ்சு தரேன். இப்போதைக்கு இங்கேருந்து வெளியே போங்க. ஜெனிஃபர்.